இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெய்லி சார்ட் இது. நம்ம டார்கெட் இங்கே வரணும், கடைசி டார்கெட். மார்க்கெட் இந்த பையர் ஓப்பனுக்கு அப்புறம் திரும்பிட்டான். பையர் ஓப்பனில் டச் பண்ணிவிட்டு திரும்பிட்டான். இனி கண்டினியூவாக கீழே இறங்கிடும். கீழே தான் இறங்கணும். இறங்கும்போது இந்த செல்லர் ஓப்பனில் கொஞ்சம் பிரேக் கொடுக்கும். இங்கே இதிலலாம் செல்லர் ஓப்பன் இருக்கோ அதிலலாம் கொஞ்சம் நின்று தான் வருவோம். ஆனால் ஏறும்போது எங்கெல்லாம் பையர் ஓப்பன் இருக்கோ அங்கெல்லாம் நின்று வரும். இந்த இதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பையர் ஓப்பனுக்கு இதில் கொடுத்துருக்கான். இந்த இந்த இது வந்து பையர் செல்லரை பிரேக் பண்ண இடம். இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான இது இருக்கும். இது மேலே போனால் இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன். இது அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப கீழே வந்து திரும்ப ஃபாஸ்ட்டாக வந்தால் தான் அப்புறம் பிரேக் ஆகும். ரெண்டாவது டைம் பிரேக் பண்ணி போயிடுவோம். ஃபஸ்ட்டு டைம் பிரேக் ஆகாது. எல்லா இதுலேயும் அப்படி தான் நடக்கும். ஒரு சப்போர்ட் எடுத்து கீழே நடந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஒரு சப்போர்ட் எடுத்து பையர் செல்லர் வின் பண்ணதுக்கப்புறம் அதே இடத்துல திரும்ப வரும்போது ஒன்று பை ஆகும். அது அந்த இடத்துல எப்படியும் வந்தால் கொஞ்சம் பிரேக் ஆகி தான் அக்கறை இறங்கும். அது ஒரு ஸ்ட்ராங்கு சப்போர்ட்டாக இருக்கும். இது டெய்லி சார்ட்டு 5 மினிட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு நான் இன்றைக்கி 2 விதமாக ட்ரேட் எடுக்க சொல்லி கொடுக்க போகிறேன். நான் ரெண்டும் புரியாது உங்களுக்கு, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸ்விங்கில் ட்ரேட் எடுக்க எப்படின்னு முதல்ல அதை பார்ப்போம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் ஓப்பன் கேண்டில், ஸ்பின்னிங் டாப்பு. மார்க்கெட்டு கீழே மேலே ஓட தான் செய்வான். ஒரு லெவலுக்குள்ளே தான் மூவ் ஆகும். அப்படியே அந்த இடத்துல ஸ்விங்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ட்ரெண்டு பிடிச்சி போகுதுன்னா ஒன்று அப் ட்ரெண்டு இல்லைனா டவுன் ட்ரெண்டாக போகுதுன்னா அந்த கேண்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஸ்பின்னிங் டாப்பு ஒரு மூமெண்டத்துக்குள்ளே இதாக நடக்கணும்னா அப்போ உள்ளுக்குள்ளேயே மூமெண்ட்டாக நடந்துச்சுன்னா அது வந்து ஸ்விங்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ முதல்ல ஸ்விங்கே சொல்கிறேன், அதுக்கப்புறம் கேண்டில் பற்றி சொல்கிறேன். ஸ்விங்கில் லைன் போட்டு வச்சுக்கணும். மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போகுது, அப்போ பாக்ஸ் போடலாம். கீழே உள்ள பையிங் ப்ரெஷருக்கு ஒரு பாக்ஸ் போடலாம். மார்க்கெட் இப்படி 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆகணுன்னு போட்டு வச்சுக்கலாம். மார்க்கெட்டு மேலே போகுது. இந்த செல்லரை பையர் வின் பண்ணோன்னு எடுப்போம் என்ட்ரி. ஆனால் டார்கெட்டு இவ்வளோ தூரம் தான் போகணும். ஆனால் இதில் மேலே போனால் தான் இந்த வின் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ட்ரி போட்டு வைப்போம். வரல, அது மேலே அந்த விக்கை பிரேக் பண்ணது மிக்கில் லைன் போட்டு அதுக்கப்புறம் பையர் செல்லர் வின் பண்ண பிறகு இதில் என்ட்ரி எடுப்போம். நாங்கள் மேலே எங்கேயும் ஸ்விங் இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் ஒருத்தர் இருக்கான். இது ஒரு கேப்பு பார்த்துடுங்க. இந்த கேப்பில் வந்து உள்ள இதில் எப்படி மூமெண்ட் நடக்குன்னா இந்த கேப்பை ஒன்று எதுலனாலும் போய் திரும்பும், பிரேக் ஆகாது. இதில் போனாலும் போய் டச் பண்ணி திரும்பும், இல்லைன்னா அதுக்கு இடையில எங்கேனாலும் திரும்பும். அதுக்கு மேலே போகணுன்னா அதில் பிரேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரேக் பண்ணி அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் பையர் இது ஒரு வீக் செல்லர் வரணும்.
அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரேக் பண்ணி போகணும். ஒரு பையர் பிரேக் பண்ணி போகணும். அதுவரை வெயிட் பண்ணணும். இதில் லைன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒன்று ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். இதில் இல்லைன்னா அடுத்தாப்பு இதில் ஒரு கேண்டில் வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகிரும் இந்த இடம். அதுக்கப்புறம் கீழே இறங்காது. நீங்கள் இந்த மாதிரி பிரேக் பண்ணோன்னு எடுத்தீங்கன்னா அடுத்த கேண்டிலே ஃபாஸ்ட்டாக கீழே இறக்கி விட்ருவோம். இப்படி கீழே இறங்கி ஓடி விடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து எடுக்கணும். இவங்க ஸ்விங் இருக்குது, அது உள்ளே போகிறான், அது திரும்புகிற இடம். ஃபஸ்ட்டு டைம் பையரை செல்லர் வின் பண்ணுறான். இந்த பையரை செல்லர் வின் பண்ணுறான். ஃபஸ்ட்டு டைமு அது பக்கத்துலேயே ஸ்விங் இருக்குது, அதனால் ஃபஸ்ட் டைம் எடுக்கக்கூடாது, ரெண்டாவது டைம் எடுக்கலாம். இது ஒரு ஸ்விங்கு. இல்லை இந்த ஓப்பன் கேண்டில் கூட ஒரு ஸ்விங்கு தான். அது உடனே பிரேக் ஆகாது. இப்படி வந்து தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் தான் பிரேக் ஆகும். இப்போ அடுத்தப்போ மேலே போகுது. ரெண்டாவது இப்போ ஃபஸ்ட்டு சைடை இந்த பையரை செல்லர் வின் பண்ணியிருக்கான். ரெண்டாவது டைமு பையரை செல்லர் வின் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் என்ட்ரி. இந்த விக்கில் ஒரு பாக்ஸ் போட்டுருணும். இது ஸ்விங்கு விதமாக பார்க்குறது. இது ஒரு டைப்பு என்ட்ரி எடுக்கிறது. இந்த பாக்ஸுக்குள்ளே பிரேக் ஆகுது. இங்கே ஏற்கனவே ஒன்று இருக்குது, இங்கே பிரேக் ஆகுது. இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்தோன்னே என்ட்ரி எடுக்கணும். இது ஒரு டபுள் டாப்பு. இது ஒரு டார்கெட் வந்து இந்த ஆரிஜின், இந்த ஓப்பன் ஸ்பின்னிங் டாப்புவில் கீழே வரையும் வச்சுக்கலாம். இந்த இதில் கரெக்டாக ரீச் ஆகுது. வேறு ரெண்டாவது போகுது. ஃபஸ்ட்டு ஸ்விங் கொடுக்குது. இது ஸ்விங் மாடல். இதுவரை என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுவரை தான் டார்கெட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் மார்க்கெட்டு மேலே போகுது. மேலே ஃபஸ்ட் டைம் போகும்போது எடுக்கக்கூடாது. இங்கே ஸ்விங் இருக்கும். இந்த ஸ்விங்குக்கு திரும்புது. ஸ்விங்குக்கு திரும்புது. ஃபஸ்ட் டைம் எடுக்கக்கூடாது. எப்போது செகண்ட் டைம் வரும்போது இந்த கடைசி பையரில் லைன் போட்டு வச்சுக்கிடுவோம். இந்த பையரை செல்லர் வின் பண்ண வரும் என்ட்ரி எடுப்போம். அதோட டார்கெட்டு இவ்வளோ தூரம் தான். இந்த பையர் செல்லர் வின் பண்ண இடம், இந்த பையரை செல்லர் வின் பண்ண இடம். ஏன்னா அந்த இடம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்துடுங்க. அதை பிரேக் பண்ணோன்னா திரும்ப ரெண்டாவது டைம் அது ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது தான். அதிலே தான் போய் கரெக்டாக திரும்புகிறான். அப்புறம் ரெண்டாவது என்ட்ரி எடுப்போன்னா இது ஒரு டபுள் டாப்பு. திரும்ப அது ஃபஸ்ட்டு ஸ்விங்குக்கு அது திரும்புகிறான். ரெண்டாவது ஸ்விங்கு பிரேக் பண்ணி எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கீழே வந்துடுவான். எதனாலன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது, அதை ரீச் பண்ணிட்டான். ரெண்டாவது டார்கெட்டு இந்த விக்கு தான். இதை கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது, அதுக்கு கொடுத்துட்டான், ரீச் ஆகிடுச்சி. செகண்ட் டார்கெட்டு இந்த விக்கு வரையும் வரணும். ஆனால் கீழே பிரேக் பண்ணி போயிருக்கு. இப்படி தான் மூவ் ஆகும் அந்த ஸ்விங்கு. இது வந்து இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கரெக்டாக மார்க்கெட்டு என்ன சொல்லுதுன்னு ரொம்ப தெளிவாக தெரியாது. ஸ்விங்காக லைன் போட்டு இப்படி பிரேக் பண்ணால் எடுக்கணும் என்ட்ரி. இது ஒரு டைப் என்ட்ரி. அதுக்கப்புறம் கேண்டில் வச்சு எடுக்கிறது. கேண்டில் வச்சு எடுக்கிறது எப்போனாலும் மார்க்கெட்டில் நம்ம நிற்கலாம். இது வந்து ஹோல்ட் ஆகும்போது கொஞ்சம் கவனமாக எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுதுன்னு தெரியாது. அந்த இதிலலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த பையர் செல்லர் வின் பண்ணுறான். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போகுது. மேலே போய் இந்த விக்கை பிரேக் பண்ணல, ஆனால் அது மேலே போகுது. இந்த டைமில் நம்ம அப் ட்ரெண்டாக மாற போகுதுன்ட்டு ஒன்று எக்ஸிட் பண்ணியிருப்போம், ஏதாட்டும் ஒன்று பண்ணியிருப்போம், இல்லை கொஞ்சம் பயத்தில் இருப்போம். அது நடக்கும். இனி கேண்டிலில் வச்சு பார்க்குறது எப்படின்னு பார்ப்போம். கேண்டில் நான் இது ரெண்டாவது டைம் தான் கண்டுபிடிச்சேன்.
ஃபஸ்ட்டு என்ட்ரி சூப்பராக போட்டேன். அதில் தான் என்ட்ரி போட்டேன். இது ஃபஸ்ட்டு கேண்டில். நான் 1 மினிட்டை மாற்றி வச்சு எடுத்தேன். இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இதில் 1 மினிட்டில் டார்கெட் பார்த்தேன். அதையும் பார்த்துக்கோமா. இதாக இருக்குது. இதில் எப்படி எடுத்தோன்னா இது ஃபஸ்ட்டு கேண்டிலு மேலே போகுது, பையரை பிரேக் ஆகுது, திரும்ப இந்த கடைசி பையரில் லைன் போட்டுறேன். அதில் ரிவர்சல் கவர் ஒரு இன்வெர்டர் கேமரா ரிவர்சல் கேண்டில் வந்துச்சு, அதில் என்ட்ரி எடுத்தேன். டார்கெட்டு இவ்வளோ தான், இவ்வளோ தூரம் வச்சேன், இந்த எக்கியோட வச்சேன். இது போகுதுன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த இது ஒரு சின்ன இது வந்துச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே போனோடனே க்ளோஸ் பண்ணிட்டேன், இனி எப்போனாலும் ஃபாஸ்ட்டாக திரும்ப அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் வேலை இருந்தால் அதுக்கப்புறம் நான் வெளியே போய்ட்டு இப்போ தான் வந்தேன். அதுக்கப்புறம் மொமெண்டத்தை பார்க்கல. இது ஒரு விதமான ட்ரேடு, இதுவரையும் ஈஸியானது. இது ஒரு நல்ல சூப்பரான ட்ரேடு இந்த இடத்துல. இப்போ 5 மினிட்டில் பார்ப்போம். 5 மினிட்டில் எப்படி எடுத்துக்கலான்னா இது ஒரு இது பார்த்துடுங்க. மார்க்கெட்டு 5 மினிட்டு க்ளோஸ் கொடுக்குது இந்த கேண்டில். கீழே ஒரு சப்போர்ட்டு ஒருத்தன் இருக்கான், செல்லர் ஓப்பனில் இப்படி லைன் போட்டு அது மேலே தான் பிரேக் ஆகி மேலே தான் இருக்குது. இன்னும் ஒரு அக்ரெசிவாக இருக்குது மார்க்கெட்டு, அதுதான் இது சொல்லுது. இந்த கேண்டில் மேலே இருந்தால் அக்ரெசிவாக இருக்குது, இப்படி வந்துச்சுன்னா லோவாக இருக்குது. இப்படி அந்த கேண்டில் செல்லர் ஓப்பனை பிரேக் பண்ணிட்டுனா, பிரேக் பண்ணி உள்ளே வந்துச்சுன்னா ட்ரெண்டு மாறுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஏதாட்டும் இன்னும் கரெக்ஷன் நடக்கும், இல்லைன்னா ட்ரெண்டு மாறும், ஏதாட்டும் ஒன்று பண்ணும். அடுத்தது இன்னொரு கேண்டில் இருக்குது, இது அந்த செல்லர் ஓப்பனெல்லாம் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துரும். இந்த விக்கெல்லாம் கீழே பிரேக் பண்ணுறோம். இப்போ வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிப்போம். இந்த மாதிரி 4 டைப்பாக நடக்கும். இது வந்து நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்கு. இங்கே மேலே தான் இருக்கான், இது நேற்று நடந்த மூமெண்ட்டாக இது அதுக்கு மேலே தான் இருக்குது. இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே என்ட்ரி போட்டுடலாம். அப்படியே விட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த செல்லர் ஓப்பனில் ஒரு லைன் போடுவோம். மார்க்கெட்டு உள்ளே வருதான்னு பார்ப்போம், வரல. இந்த செல்லர் ஓப்பனெல்லாம் எதுக்கெல்லாம் லைன் போடுறோன்னா இதை பிரேக் பண்ணி இப்படி க்ளோஸ் கொடுத்தா உடனே எக்ஸிட் பண்ணிடணும். உள்ளே வந்துட்டாலே ட்ரெண்டு மாறிடும். அதுவும் அதை கடைசியில் பிரேக் பண்ணிட்டுனா உடனே டவுன் ட்ரெண்டாக மாறும் பார்த்துட்டாங்க. அதுக்காண்டி இப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நம்ம லைன் போட்டுட்டோம். செல்லர் ஓப்பனில் லைன் போடுறது அதுக்கு தான். இது என்ட்ரி இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே என்ட்ரி. இது ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்ச உடனே அடுத்த கேண்டில் என்ட்ரி, பை என்ட்ரி. அப்புறம் இந்த செல்லர் ஓப்பனில் ஒரு லைன் போடுவோம். அதுக்குள்ளே அந்த செல்லர் வரல அக்ரெசிவாக தான் இருக்குது மார்க்கெட்டு. இந்த செல்லர் ஓப்பனில் ஒரு லைன் போடுவோம், அதை பிரேக் பண்ணிட்டான். பிரேக்கு பாதியில் பண்ணுறது வேறு, அந்த கேண்டில் இப்போ க்ளோஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறது அப்போ டவுன் ட்ரெண்டாக மாறிடும். இந்த பாதியில் அந்த பாடி அளவுக்கு க்ளோஸ் பண்ணுறது திரும்ப பை வந்து திரும்ப அப்புறம் கொஞ்சம் இதாட்டம் நடந்து அப்புறம் மாறும். இது வந்து கீழே க்ளோஸ் கொடுத்துட்டா மார்க்கெட்டு கீழே இறங்க போகுதுன்ட்டு நம்மகிட்ட சொல்லுது. இந்த கேண்டில் கொஞ்சம் நல்லா நுட்பமாக கவனித்தா ஓரளவு விஷயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்களும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கீழே இறங்குறான், இந்த கடைசி பையரோ செல்லரோ இது எது இருந்தாலும் கடைசி கேண்டிலில் வந்து அதுக்கு மேலே போயிட்டுனா மட்டும்தான் ட்ரெண்டு மாறிப்போம், இல்லைன்னா அப்படியே கீழே தான் இறங்கும் ட்ரெண்டு. அப்படி அதுக்கப்புறம் இந்த இதில் ரிவர்ஸ் ஆகுது. இந்த பையர் செல்லர் வின் பண்ண பிறகு என்ட்ரி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு டைம் இதை வின் பண்ணியிருக்கான், அந்த பையர் செல்லர் வின் பண்ணியிருக்கான். ரெண்டாவது இந்த பையர் செல்லர் வின் பண்ணியிருக்கான். அப்போ என்ட்ரி பண்ணிடலாம். அதுக்கு கீழே இறங்கும்போது பையர் ஓப்பனில் லைன் போடணும். இதை உள்ள பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்தோன்னா அங்கேருந்து இந்த பையர் ஓப்பனை பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த பையர் ஓப்பன் உள்ளே போய்ட்டுனா அப்புறம் ட்ரெண்டு மாறும். அது வரையும் வெயிட் பண்ணலாம்.
அதை வெளில போடும். இந்த பையர் ஓப்பனில் ஒரு லைன் போடும் வெயிட் பண்ணுறதுக்கு. இப்போ ஹோல்டிங்லேயே இருக்கும் மார்க்கெட்டு. ஹோல்டிங்லேயே இருப்போம், நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னாங்க இந்த இது நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த இதுதான் டார்கெட்டு. ஆனால் இது நம்ம எக்ஸிட் பண்ண வேண்டியதில்லை. இது அக்ரெசிவாக தான் இருக்குது மார்க்கெட்டு. அப்புறமா இதில் எக்ஸிட் பண்ண இந்த இதில் ஒரு லைன் போடும். எப்போ எக்ஸிட் பண்ணுவோன்னா இந்த பையரை இந்த செல்லரை பையர் வின் பண்ண உடனே எக்ஸிட் பண்ணிடணும் மார்க்கெட்டை. அதுவரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது சின்ன மூவ்மெண்ட்டுங்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் டார்கெட்டோடு முடிச்சுட்டு, இல்லைன்னா அது பாட்டு கீழே போயிட்டே இருக்கணும். ஒரு கண்டினியூவாக டவுன் ட்ரெண்டெல்லாம் இந்த இது நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி பண்ணுறது அதுவும் ஒரு டபுள் டாப்பு டபுள் பாட்டெல்லாம் கிடச்சிச்சின்னா போயிட்டே இருப்பான், நல்லா ஹோல்டு பண்ணலாம். அப்புறம் திரும்புது ஃபஸ்ட்டு டைம் போகுது, இதை உள்ளே பிரேக் பண்ணி இந்த கேண்டில் உள்ளே பிரேக் பண்ணல, அதுக்கு முன்னாடியே திரும்புது. அப்புறம் செகண்ட் டைம் போகுது, அதை பிரேக் பண்ணி மேலே உள்ளே போயிடுச்சு. அப்போ கொஞ்சம் பையர் வரப்போகிறான்னு சொல்லுது மார்க்கெட்டு. அப்புறம் இதில் என்ட்ரி பண்ணணும். இதிலெல்லாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது, ஏன்னா ப்ராப்பராக இல்லை. ஃபஸ்ட்டு டைம் இந்த பையர் செல்லரை வின் பண்ணுறான், செல்லரை பையர் வின் பண்ணுறான். ரெண்டாவது டைம் இங்கே தான் போய் வின் பண்ணுறான். இந்த இடத்துல தான் என்ட்ரி போடணும். எப்போதுமே ஒரு ட்ரெண்டு கீழே இறங்கி திரும்ப மேலே போச்சுன்னா கடைசி பையரில் ஒரு லைன் போட்டு வச்சுக்கிடுங்க. இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடம், இந்த பையர் செல்லர் வின் பண்ணுற இடம்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போதுமே அதில் வந்து பை ஆகும். அதுக்கு மேலே பையர் இருந்தான்னா என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பையர் செல்லர் வின் பண்ணோன்னா இந்த என்ட்ரி போடலாம். இதில் ஒரு எண்ணூற்று மாதிரி தான், ரிவர்சல் கேண்டில் தான். இந்த கேண்டில் வந்த பிறகு எடுக்கலாம், இல்லை இது வந்த பிறகு எடுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே தான் இருக்குது, நல்லா அக்ரெசிவாக தான் இருக்குது. அப்படி எடுத்துகிட்டு அப்புறம் வெயிட் பண்ணுவோம். இப்போ மேலே ஸ்விங்கில் நம்ம இது பார்க்க வேண்டியதில்லை. இப்போ இதில் கீழேருந்து மேலே போதும், இந்த கடைசி பையரை வின் பண்ணால் எக்ஸிட் பண்ணிடணும். இப்போ அதில் இருக்குது, இதில் ஒரு பையர் இருக்குது, இதில் கூட கொஞ்சம் லைன் போட்டு வச்சுக்கலாம். இந்த செல்லர் ஓப்பன் இருக்குது, அது உள்ள ஒரு மார்க்கெட் வரல. அடுத்த அப்போ இங்கே ஒரு செல்லர் ஓப்பன் இருக்குது. இப்போ கடைசியாக இந்த செல்லரை இந்த பையரை செல்லர் வின் பண்ணோன்னே எக்ஸிட் பண்ணிடணும். இதுவரையும் வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்டை இந்த மேலே போய்ட்டு கீழே இறங்கி இருந்தாலும் இந்த விற்க வரையும் கூட லைன் போட்டு வச்சா கூட விற்க கூட பிரேக் பண்ணல, உள்ளே வரல. அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் வந்தாலும் இது பெரிய ஒரு லாஸ் ஒன்றும் கிடையாது. இந்த பையரை க்ளோஸ் கொடுத்த உடனே எக்ஸிட் பண்ணிடலாம். கொஞ்சம் லாஸ் வரும், அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் மேலே ரெண்டாவது பையர் செல்லர் வின் பண்ணுறான், இதில் ஒரு என்ட்ரி போடும். இந்த கேண்டில் என்ட்ரி போடலாம். இந்த கேண்டில் தான் வின் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணுறோம். அப்புறம் அந்த பையர் அப்படி இதில் வேணால் ஒரு லைன் போட்டு வச்சுக்கிடலாம். பையர் ஓப்பனில் லைன் போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த பையர் ஓப்பனில் லைன் போடுவோம். மார்க்கெட்டு உள்ளே வந்துருச்சு. மார்க்கெட்டு உள்ளே வந்து இந்த பையர் ஓப்பனை க்ளோஸ் பண்ணல. இதை க்ளோஸ் பண்ணால் உடனே அப் ட்ரெண்டாக மாறிடும். இந்த லைனை இந்த கேண்டிலே க்ளோஸ் பண்ணிட்டோன்னா உடனே ட்ரெண்டு மாறிடும். இப்படி இது க்ரீன் கலர் கேண்டிலாக பார்த்துக்கிடுங்க. ஆனால் அதுக்கு இடையில திரும்புது. அப்போது இன்னும் செல்லர் இருக்க தான் செய்கிறான். அப்போது இன்னும் உள்ளே வரல, ஆனால் செல்லிங் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லைனா எக்ஸிட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பையர் செல்லரை வின் பண்ண பிறகு இதில் கூட ஒரு என்ட்ரி எடுங்க. இந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு இதில் ஒரு என்ட்ரி போடலாம். இல்லை இந்த பையர் க்ளோஸ் பண்ண பிறகு எடுக்கலாம். இது இங்கே பையர் வாரான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இங்கே பார்த்தீங்கன்னா உடனே பையர் வந்துட்டான். இந்த செல்லரை பையர் வின் பண்ணோன்னே எக்ஸிட் பண்ணுவோம். உள்ளே வந்துட்டான். ஃபஸ்ட்டு ஸ்விங்கில் போய் திரும்புது. ரெண்டாவது ஸ்விங்கு சூப்பராக இந்த கடைசி செல்லர் ஓப்பன்லையா பை பண்ணுது. இந்த கேண்டில்லாம் பார்த்து கூட நம்ம தெரியலன்னா கூட இதிலே பார்த்து எடுத்துடலாம். இப்போ இந்த செல்லர் ஓப்பனில் ஒரு லைன் போட்டு வச்சுக்கணும். ஒரு கேமர் உருவாகுது. அடுத்தப்போ ஒரு இன்வெர்ட்டர் கேமரு ட்ரெண்டு ரிவர்ஸுக்கு ரெடியாக இருக்குது. இந்த இன்வெர்ட்டர் கேமர் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ட்ரி போடலாம். இது மார்க்கெட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு இது அந்த ஆரிஜின் வரையும் ஓடிடும். டபுள் டாப்பு, இது வந்து டபுள் பாட்டம்.
இந்த இது எங்கே வரையும் போயிடும்னா இந்த பையர் செல்லர் வின் பண்ண இடத்து வரையும் போயிடும். எப்போதுமே பையர் செல்லர் வின் பண்ணுற இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டபுள் டாப்லாம் அந்த ஆர்ஜின் வரையும் போகாமல் விடாது. மார்க்கெட்னு ஒரு 1/4 மணி நேரம் இருந்திருக்குன்னா அது வரையும் போயிருப்பான், அடித்து பிடிச்சி போயிருப்பான். நல்ல சூப்பராக என்ட்ரி எடுத்திருக்கு. இந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். இது கேண்டில் வச்சு எடுக்கிறது, அது ஸ்விங்கை பார்த்து எடுக்கிறது. உங்களுக்கு எது புரியுதோ அதை வச்சு எடுங்க. ட்ரேடில் லாஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய மன உளைச்சலாயிரும். ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ரெஷரில் தான் இருப்பீங்க. புரிஞ்சுக்கிட முடியலன்னா எதாட்டம் ஒரு நோயில் கொண்டு வச்சிடும். பார்த்துடுங்க, ப்ரெஷர்லேயே இருப்பீங்க. எல்லா இதுவும் எடுக்காங்க. நேற்று கூட ஒரு சாரு காலையில் 5% லாபம் பண்ணியிருக்காரு. திரும்ப குருடாயில் போய் 25% லாஸ் பண்ணியிருக்காரு. அவங்க அந்த மாதிரி எப்போதும் நீங்கள் மார்க்கெட்லலாம் கிடக்கணும்னு நினைக்காங்க. ஒரு நாளைக்கு 10,000 போதும் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது வந்துன்னா சில எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 15,000 ஒரு 20,000 அப்படி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப எடுக்கணும்னு ஆசை இருந்தால் அந்த 15,000 அந்த 20,000த்துலேருந்து திரும்ப 10,000 லாஸ் ஆகிற வரையும் வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்காங்க. 10,000 முடிஞ்ச வரையும் லாஸ் ஆகிட்டுனா அப்புறம் விட்டுட்டு ஓடிடுங்க. மார்க்கெட்டில் லாஸ் வரதான் செய்யும். நம்ம இன்னும் அந்தளவுக்குலாம் நாலேஜ் வரல. அப்படி ஒரு லிமிட்டை தாண்டினா ப்ராஃபிட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு கீழே லாஸ் வர மாதிரி இருந்ததுன்னா அப்படியே விட்டுட்டு போயிருங்க. அது வரையும் கரெக்டாக இருந்துங்க. அப்புறம் அதுக்கு மேலே ப்ராஃபிட் வந்ததுன்னா என்ட்ரி எடுங்க. அந்த லாஸுக்கு கீழே இறங்குற மாதிரி இருந்ததுன்னா விட்டுட்டு நாளைக்கு பார்த்துடுங்க. அது உங்களுக்கு சேஃப் ஆயிரும். இல்லைன்னா மார்க்கெட்டில் நிற்க முடியாது. இப்படி இப்போ எடுன்னு எடுத்துக்கிட்டு இருந்தால் காடி எப்படியாட்டும் எடுத்ததை கறந்து விட்டுரும். இது கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்குது. உங்கள் கொஞ்சம் அந்த கேண்டிலை பற்றி கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மார்க்கெட்டில் எப்போனாலும் ட்ரேட் பண்ணலாம்.